ஏற்கனவே கட்டிங் ஹரிசாண்டல் பேனல் கவுனுக்கு உரிய கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அது மினியேச்சர் கிளாத் மாதிரி சின்ன ஸ்மால் பீசஸ் ஸ்மால் சைஸில் மினியேச்சராக கட் பண்ணி காட்டியிருந்தேன். இது சே எவ்வளோ ஃபேப்ரிக் இப்போதைக்கு எனக்கு ஃபிட்டான ஃபேப்ரிக் ஒன்று காட்டன் ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி எடுக்கப்புறம் இது அம்பிளிக்கஸ் லெவலில் தொப்புள் அளவு லெவலில் தேவையான அளவு டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு கீழே ஹரிசாண்டல் பேனல் 5 பேனல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாப் மட்டும் கட் பண்ணுறது காட்டியிருக்கோம். பேக்கில் ஆம்ஹோல் ஸ்லாண்டிங்காக இருக்கும். மேலேருந்து கீழே வர்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் ஆம்ஹோல் ஃப்ரண்ட்டு போர்ஷனில் இறக்கமாக இருக்காது, கொஞ்சம் தூக்கிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் உயரமாகவே இருக்கும், மேலே ஏற்றிட்டுருக்கும். அதை கீழே இறக்கி வச்சு சேர்த்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது க்ராஸ் வச்சு கட் பண்ணுவோம். அதனால் அந்த க்ராஸ் வர்ற இடத்துல க்ராஸ் நல்லா எமினன்ஸாக தெரியும். கம்பு கோடு லெவலில் ஒரு க்ராஸ் 2வது க்ராஸ் கொடுப்பாங்க. அது கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ட்விஸ்ட் அதே நம்ம கீழே இறக்கி தைக்கும்போது அந்த இடத்துல ஒரு வளைவு அதே கிடைக்கும். ஷோல்டர் லெவலில் நடு ஷோல்டர் லெவலில் 13 இன்ச்சு இறக்கத்தில் க்ராஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேருந்து க்ராஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு அம்பிளிக்கஸ் லெவலில் வர நீளமாக கட் பண்ணி விடணும். க்ராஸோட வித்து 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா 1.5 இன்ச்சாங்கிறது அவங்கவுங்க சைஸை பொறுத்து அவங்கவுங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மெத்தடில் பேட்டர்ன் மேக் பண்ணும்போது பேப்பர் பெரிய சைஸ் வேணும். பேக் நெக் ஒரு 20 இன்ச் இருந்துச்சுன்னா அகலம். இது ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கூட ஒரு 4-5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தேவைப்படும். அதனால் நீளமாக வைக்காமல் பேப்பர் அகலமாக வச்சு பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இறக்கம் இல்லாததுனால திருப்பி ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு இறக்க வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயிட் கிளாத் தான் பேட்டர்ன் கிளாத்து. இதை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுற செக்ஷன் காட்டுவோம். இது ஃப்ரண்ட் போர்ஷன். பேக்கை மேலே வச்சு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் இனிமேல் பேக்குக்கு ஒரு கிளாத்தில் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு ஒயிட் கிளாத்லேயும் பேக்குக்கு பிங்க் கிளாத்லேயும் கட் பண்ணி காட்டியிருக்கோம். வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக. ரெண்டுக்குமே ஆம் ஹோல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கம்புக்கூடு லெவலில் மட்டும் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கும், பின்னாடி இறக்கிக்கிட்டு இருக்கும். அதை ஜாயின் பண்ணி தைக்கும்போது க்ராஸ் நல்லா ஃபிட்டிங்காக கிடைக்கும், க்ராஸ் அமைப்பாக கிடைக்கும். கட் பண்ணணும். இனிமேல் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணி வச்சு காட்டிடுறோம். ஃப்ரண்ட்டு போர்ஷன் அகலமாக இருக்கும். கிளாத் அகலமாக இருந்தால் தான் ஃப்ரண்ட்டு போர்ஷன் இந்த மாடலில் கட் பண்ண முடியும். சிங்கிள் ஃபேப்ரிக்கே தனித்தனியாக கிராஸ்க்குரிய போர்ஷன்லாம் கட் ஆகாமல் சிங்கிள் போர்ஷனே பட்டி மேலே இருக்குது எல்லாமே சிங்கிள் போர்ஷன்லேயே அகலம் கிராஸ் எல்லாமே வர்றதுனால அகலமாக இருக்கும். இந்த மெத்தடில் கட் பண்ணுறதுக்கு துணி ஃப்ரண்ட்டு போர்ஷன் அகலமாக தேவைப்படும். துணி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் கரெக்டாக சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த க்ராஸ் கரெக்டாக கிடைக்கும் ஷேப்.